திருச்சியில் போலீஸ்காரரை அரிவாளால் வெட்டிவிட்டு வழிப்பறி கொள்ளையர்கள் தப்பி ஓடியுள்ளனர். போலீஸ்காரரை வெட்டிய கொள்ளையர்கள் பிடிபட்டார்களா? திருச்சியில் ரவுடிகளால் போலீசார் தொடர்ந்து தாக்கப்படுவது ஏன்? திருச்சி கலைஞர் அறிவாலயம் பகுதியில் மர்ம நபர்கள் சிலர் பேருந்து பயணிகளிடம் வழிப்பறி கொள்ளையில் ஈடுபட்டுள்ளனர். இது குறித்து தகவல் அறிந்த திருச்சி கோட்டை காவல் நிலைய முதல்நிலை காவலர் அப்துல் காதர் உட்பட 5க்கும் மேற்பட்ட காவலர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்றனர். அப்போது போலீசாரை கண்ட 3 வழிப்பறி கொள்ளையர்கள் அங்கிருந்து தப்பி ஓட முயன்றனர். ஆனாலும் போலீசார் அவர்களை விடாமல் துரத்தி சென்று அண்ணா சிலை பகுதி அருகே வைத்து சுற்றி வளைத்தனர். அதில் ஆத்திரமடைந்த ரவுடிகளில் ஒருவர் தான் கையில் வைத்திருந்த பட்டா கத்தியால் காவலர் அப்துல் காதரின் வலது கை கன்னத்தில் சரமாரியாக வெட்டினார். தாக்குதலில் போலீசார் நிலைகுலைய கொள்ளையர்கள் 3 அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டனர். ரவுடிகளால் போலீசார் வெட்டப்பட்ட சம்பவம் குறித்து தகவல் அறிந்த காவல்துறை உயரதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து விசாரணை மேற்கொண்டனர். மேலும் தப்பி ஓடிய கொள்ளையர்களை உடனே பிடிக்க உத்தரவிட்டனர். அதிரடியாக களத்தில் இறங்கிய போலீசார் திருச்சி ஸ்ரீரங்கத்தை சேர்ந்த ரவுடிகள் புலிஸ் சரவணன், சாரதி ஆகியோரை கைது செய்தனர். மேலும் 17 வயதே ஆன 3 சிறுவர்களும் போலீசாரிடம் சிக்கினர். காயமடைந்த அப்துல் காதர் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். கோயமுத்தூர், திருப்பூர், கரூர் ஆகிய மாவட்டங்களில் இருந்து திருச்சிக்கு வரக்கூடிய பேருந்துகள் நள்ளிரவில் சத்திரம் பேருந்து நிலையம் சென்று பயணிகளை இறக்கிவிடாமல் கலைஞர் அறிவாலயம் பகுதியில் இறக்கி விடுகின்றன. இதனால் 500 மீட்டர் தொலைவில் உள்ள சத்திரம் பேருந்து நிலையத்திற்கு பயணிகள் நடந்து செல்ல வேண்டிய சூழல் உள்ளது. இதை பயன்படுத்தி கொள்ளையர்கள் மற்றும் ரவுடிகள் பயணிகளிடம் வழிப்பறியில் ஈடுபடுவது தெரிய வந்துள்ளது. இந்த இடத்தில் போலீஸ் பாதுகாப்பை பலப்படுத்த வேண்டும் என்பதே அனைவரின் கோரிக்கையாக உள்ளது. கடந்த சில நாட்களுக்கு முன்னர் இதே சிந்தாமணி பகுதியில் மதுக்கடை ஒன்றில் பணம் பறிக்கும் என்ற நபர்களை தடுக்க முயன்ற காவலர் கத்தியால் குத்தப்பட்டார். அதைத் தொடர்ந்து வழிப்பறி சம்பவத்தில் ஈடுபட்டவர்களை மடக்கி பிடிக்க முற்பட்ட காவலர் அரிவாளால் வெட்டப்பட்ட சம்பவம் திருச்சி போலீசாரிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருச்சியில் போலீசார் மீதே ரவுடிகள் தாக்குதல் நடத்தக்கூடிய சம்பவம் அதிகரித்து இருப்பதால் விரைவில் ஒரு அதிரடி சம்பவம் நடக்க வாய்ப்பிருப்பதாக போலீஸ் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன.